இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வருகிற போது நாடாளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பார்த்தால் அதிகம் பெற்றிருக்கலாம். நம்மை விட அதிகம் பெறக்கூடிய திறமை யாருக்கும் எந்த நாட்டிற்கும் எந்த மாநிலத்திற்கும் இருக்காது. ஏனென்றால் நாமெல்லாம் தமிழர்கள். அதனால்தான் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஆற்றல் நாம் படைத்திருக்கிறோம். தமிழ் மக்களுக்கு வணக்கம். மும்மொழி கொள்கை இதற்கு எதிராக ஒரு மொழி போர் என்று அறிவித்து வீட்டுக்கு வெளியில் கோலம் போட்டது. அந்த கோலம் பார்த்தீங்கன்னாக்கா கட்சிக்காரங்களே போட்டுவிட்டு அங்கே இருக்க மக்கள் தான் போட்டார்கள் என்று உருட்டியது. இந்த கேவலத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம். இதன் தொடர் காமெடியாக அடுத்ததாக நம்ம முதலமைச்சர் கிளம்பி இருக்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நாம் தமிழகத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வீரியத்தை நம்மிடம் இருக்கிறது. அந்த வீரியம் நம்மிடம் இருக்கின்ற காரணத்தினால் நாம் மும்மொழி வேண்டாம் என்கிறோம். என்ன கருமம் இது? மும்மொழி வேண்டாம் என்று சொல்வதற்கும் மும்மொழி கொள்கை என்பதற்கும் உனக்கு வீரியம் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? குழந்தை பெற்றுக்கொள்வது ஒரு தகுதியாக நீ எடுத்துக்கொண்டு பேசப்போகிறாய் என்றால் இங்கே அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்வது தான் தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவியா? அடுத்தது